பொங்கல் மாதிரியான ஒரு பண்டிகை முழுக்க முழுக்க இந்துக்களுடைய பண்டிகை. அது எங்கையாவது எந்த ஒரு நாட்டிலாவது இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ சூரியனுக்கு பொங்கலிட்டு இல்ல எங்களோட நம்மளோட வழிபாட்டு முறைகள் படி எங்காவது நடந்திருக்கிறது எதுவும் இல்ல. சில நேரங்களில் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். என்ன கோயில் உள்ள பொங்க வச்சு கொண்டாடுறீங்க, கரும்பெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, நீ என்ன வானத்தை பத்துக்கிட்ட வந்த? நாம் அடிப்படையில் தமிழர்கள், அதற்கு பிறகுதான் கிறிஸ்தவர்கள். அதை மறந்து விடக்கூடாது. இந்த மாதிரி எவனாவது வந்தீங்க, எவனா இருந்தாலும் வெட்டுவேன். அடிப்படையில் இந்த மண், வானத்திலிருந்து விழுகின்ற தண்ணீர், நீர்நிலைகள் இங்கிருந்தா நாம் இந்த உடம்பை உருவாக்கியது இந்த மண் தான். மண்ணின் மைந்தர்கள் நாம், புழுதியின் புதல்வர்கள் நாம், தூசியின் தூதுவர்கள் நாம். பின்னி பிணைந்தது. நான் நம்புகிறோம், இயேசு கிறிஸ்துவை நம்புகிறோம், கிறிஸ்துவ சமயம் அதெல்லாம் வேற. ஆனா அடிப்படையில் நாம் தமிழர்கள், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள். அதற்கு பிறகுதான் சமயத்துக்கு சொந்தக்காரர்கள். राज ठाकरे जी, हमारा अन्नामलाई रसमलाई नहीं, एरीमलाई, एरीमलाई. வேட்டி அவுத்து பாருங்க, அப்ப தெரியும் என்னெல்லாம் வெடிக்கும்னு. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. ஐயோ அம்மனை கட்டி ஆச்சிராத சொன்னா கேளு. நான் ஊர்ல மான மரியாதையோட வாழ்ந்தாயி என்ன விட்டுமா. சிறுபான்மை மக்களுக்கு நான் உதவி செய்கிறேன் என்று சொல்லி நம்பிக்கை துரோகம் செய்து கொண்டிருப்பது திமுக, நட்பாக இருப்பது பாஜக. எப்படி தெரியுமா இருக்கு? ஆடு நனைதுன்னு ஓன ஆளுது கதையா இருக்கு சார். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். சரி ஃபீல் பண்ணாத. ஒரு உணவின் பெயரை சொல்லி ஒரு சமூகத்தை அவங்கள அடிச்சு கொள்றாங்க கண்ணு முன்னாடியே. ஆனா அதே அரசாங்கம் 4th பிளேஸ்ல எக்ஸ்போர்ட்ல இருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு அதை ரீச் பண்றதுக்கு நம்ம முன்னோக்கி போயிட்டு இருக்கோம். இது எவ்வளோ பெரிய அரசியல் எனக்கு தெரியல சார். நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. என்ன அப்படின்னா, கும்பல் படுகொலை எதனால நடக்குது? கும்பல் படுகொலை பீஃப் வச்சிருக்காங்க, மாட்டுக்கறியை வைத்திருக்கிறார்கள் சொல்லி இஸ்லாமியர்களை கும்பல் படுகொலை செய்யக்கூடிய அவலம் எங்க தமிழ்நாட்டில் நடக்குதா? ஆந்திராவில் நடக்குதா? எங்க நடக்குது? பாஜக ஆளுகிற மாநிலங்கள்ல நடக்குது. இஸ்லாமியர்கள் குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள். நான் எல்லார்கிட்டையும் ஒரு கேள்வி காமனாவே கேட்கிறேன். நம்ம இந்தியா எதுக்கு ஃபேமஸ்னு நினைக்கிறீங்க? மற்ற கண்ட்ரிலாம் பார்த்துட்டு யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை, இந்த ஒரு இது காரணத்துக்காக தான் இந்தியாவே ஃபேமஸ். இப்போ என்னடா, நான் கூட இருக்கிறவங்க பசங்களே நம்மள ஒரு மாதிரி பாக்குறது அது டிஃபரெண்டா இருக்கு. நான் என் சகோதரனா பாக்குறேன், என் பிரதரா பாக்குறேன். அவனை இது தமிழ்நாட்டுல தான் நடக்குது தம்பி, இந்தியா முழுக்க அப்படி இல்ல. பாஜக ஆளும் மாநிலங்கள்ல அப்படி இல்ல. இந்தியாவில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களின் போது பல இடங்களில் கொண்டாடிய நபர்கள் மீது தாக்குதல் நடந்ததாக செய்திகள் வெளியாகின. பாஜக ஆளும் மாநிலங்கள்ல உட்பட பல இடங்களில் இத்தகைய தாக்குதல் நடந்ததாக செய்திகள் வந்தன. இந்த சம்பவங்கள் இந்திய ஊடகங்களில் மட்டுமல்லாமல் சர்வதேச ஊடகங்களிலும் கவனம் பெற்றுள்ளன. ஹலோ, இதுக்கு மேல ஒரு அடி விழுந்துச்சு என்னடா பண்ணுவ? சேகர் செத்துருவேன். யாரடா சேகர்? வேற யாரு? நான் தான். ஹிந்து ராஷ்டிரா இந்தியா ஹிந்து ராஷ்டிராவா? இந்தியா என்ன, நம்முடைய பிரியாம்பிள் என்ன சொல்லுது? இந்தியா இஸ் a socialist, secular, democratic republic. அப்போ ஹிந்து ராஷ்டிரான வாதத்தை முன்வைப்பது யார்? திமுக வைக்குதா? காங்கிரஸ் வைக்குதா? யாரு? மதத்தின் பெயரால் மக்களை துண்டாட நினைப்பது யார்? யாரும் பார்க்கல. இங்க 200 பேர் யாரும் பார்க்கல. புர்கா அணிந்த பெண்கள் வாக்கு போட விடாமல் துரத்தி அடிக்கப்படுகிறார்கள். எங்க தமிழ்நாட்டில் நடக்குது? அது எங்க நடக்குது? பாஜக ஆளுகிற மாநிலங்களில நடந்து கொண்டிருக்கிறது. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இப்ப கத்தி படத்துல பார்ப்போம், ஒரு பத்திரிகையாளர் மீட்ல பயங்கரமா பேசுவாரு, அது மிகப்பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தினது. இதே மாதிரி மெர்சல படத்துல பேசுவாரு. இந்த மாதிரி தமிழக அரசியல் காலத்துல விஜய் எப்போ பத்திரிகையாளர்களையும் மக்களையும் சந்திக்க நேரடியா வருவாரு. தேவையானப்ப சந்திக்கிறதா முறை. அந்த தேவை வந்த போய் நாங்க போடுற ஓட்டு விஜய்க்கு தான். நம்ம நீங்க என்ன கொடுத்தாலும் நாங்க வாங்கிக்குவோம். நீ பணம் கொடுத்தாலும் சரி, நீ காசு கொடுத்தாலும் சரி. தெரியுமா? மினி 5 ரூபா தான். என்ஜாய். என்னன்னு தெரியுமா?
ஒரு கோலா கம்பெனி ஒரு நாளைக்கு 9 லட்சம் லிட்டர் தண்ணி எடுக்கிறாங்க. இதுல விவசாயத்துக்கு தண்ணி எங்க இருக்கும்? இருக்கிறதுலயே கேவலமான யாராச்சும் பார்த்தா இந்த வார்த்தையை போட்டு திட்டுங்க. நீங்களா எப்படி தாண்டா வெக்கமே இல்லாம சிரிக்கிறீங்க? கொக்கோ கோலா கம்பெனிக்கு விழுந்து விழுந்து நடிச்சான், அப்புறம் படத்துல காசு கிடைக்குதுன்ட்டு படத்திலேயே அந்த கொக்கோ கோலா கம்பெனிக்கு எதிராக பேசினா, நாய் நகை கடைக்கும் சிம் கம்பெனிக்கும் வீந்து வீந்து விளம்பரம் பண்ணிச்சு. அதை பத்தி வெக்க பொண்ணு இல்லாம நீ வந்து பேசுற. ஜல்லி செலுத்துறதுல இருந்து ஜல்லிக்கட்டு போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கற வரைக்கும் எல்லாத்தையும் ஊ வீட்டுல ஊ மேடையில ஊ வசதிக்கு ஏத்த மாதிரி நடத்துற. ஒரு தடவை அது நேர்ல இந்த மண்ணில நின்னு பார்த்திருக்கியா? விளம்பரம் தேடுறேனா? தமிழ்நாட்டு மக்களை காப்பாத்ததான் என் சினிமா தொழில விட்டுட்டு வந்திருக்கேன். கோடிக்கணக்கான பணத்தை விட்டுட்டு வந்தான்னு சொல்றது மக்களுக்காக இல்ல, நீ அதிகாரத்துல வரணுங்கிற சுயநலத்துக்காக மட்டும்தான். பொன்னான வார்த்தையை வாயை திறந்து என்னமா சொன்னாரு பாத்தீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட் சொல்லுது. சும்மா சினிமால தமிழ் பெருமை பேசுற, ஆனா அதை நசுக்கிற அர்த்தத்தோட தை குலுக்குற. தமிழ அடையாளர்னு சொல்ற, ஆனா அதை அழிக்க நினைக்கிறவங்கள மௌனமா ஆதரிக்கிற. தமிழ்நாட்டோட பாதுகாவலர் மாதிரியே நடிக்கிற. என்னோட அரசியல் தமிழ்நாட்டு தலையெழுத்தையே மாத்த போகுது. நம்ம மொழியை அவமதிக்கும் போது அமைதியா இருக்கிற, நம்ம உரிமைகளை அழிக்கும் போது சிரிக்கிற. இந்த மண்ணில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் யாரு காரணம் எனக்கே புரியுது. உனக்கு மட்டும் அவன் யாருன்னு தெரியலையா? நான் யாருன்னு நீ கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட. உங்க மக்களுக்கு ஒன்னும் புரியலையே. என்னடா சொன்னா எலி குஞ்சு பயல. டேய் ரூம்பா கேக்குது, வருவில்ல வா, அப்ப வச்சுக்கிறேன் உன்னை. என்ன பண்ணாலும் மக்களை கவனிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். உன் படத்தை பார்த்துட்டு உனக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நீ நினைச்சிட்டு இருக்க. நீ யாருக்கு ஜால்ரா அடிக்கிற அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா உன் பதவி ஆசைக்கு எவ்வளவு கீழே வரைக்கும் நீ இறங்குறன்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உன்ன மாதிரி துரோகிய தமிழ்நாடு நம்போன்னு மட்டும் நினைச்சிடாத. ஏன்னா உன் துணிச்சல் கோலையா இருக்கு, உன் வாக்குறுதி போலியா இருக்கு. அண்ணே என்ன சண்டை போடாம போறீங்க? வீட்டே தப்பா கத்து வச்சிருக்காண்டா. இவங்கிட்ட போய் சண்டை போட்டா நான் கத்து வச்சிருக்க தொழிலுக்கே கேவலண்டா. தளபதி விஜய் ஃபேன்ஸ்க்குலாம் நம்ம அண்ணன் ஒண்ணு சொல்றாரு, கேளுங்க. சொல்லுங்கண்ணே. திரையில் வர்ற ஜனநாயகனை பத்தி நீங்க பேசுறீங்க, தரையில நிக்கிற ஜனநாயகன் நான் இருக்கேன். உண்மையான ஜனநாயகன் நான் தான். வள்ளலாரோட திருவருள் பெற்றவன் நான் தான். வேடன் வேற யாரும் இல்ல, நான் தான். கரெக்டா அங்கேயே துப்பிட்டானே. இன்னைக்கு கூட்டமா போய் பின்னாடி நின்னு ஐயா சாமி காப்பாத்துங்கறீங்க. ஜனநாயகன் படம் ரிலீஸ் தள்ளி போகுதுன்னு கூட்டமா போய் ஐயா சாமி காப்பாத்துங்கன்னு சொன்னாங்களா? யார் சொன்னாங்க, யார்கிட்ட சொன்னாங்களா நம்மளுக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நம்மளுக்கு நல்லா தெரியும். இது இந்தியால இருந்து வந்திருக்கிற ஒரு வினோதமான கேஸ். இந்த கரூர் சம்பவம் போயிட்டு இருந்தப்ப தமிழ்நாடு முழுக்க எல்லாருமே பரபரப்பா இருந்தோம். ஆனா அண்ணன் சீமான் மட்டும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தாரு. வேற ஒரு காரணத்துக்காக. எதுக்காகனா, செப்டம்பர் 27 கரூர் சம்பவம் நடந்துச்சா, அக்டோபர் 8 நம்ம அண்ணன் கோர்ட்ல விஜயலட்சுமி அவர்கள் கிட்ட நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டது. கரூர் சம்பவம் பரபரப்பா போயிட்டு இருந்ததுனால நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. என்ன இப்படி ட்விஸ்ட் ஆயி போச்சு? அப்படியே நம்ம அக்கா என்ன சொல்றாங்கன்றத நீங்க கேளுங்க. அவரும் ஒரு தலைவரா? தலைவருங்க விடுங்க, அவர் ஒரு ஆணா, ஆம்பளையா, ஒரு ஆண் மகனா? குழப்பத்துல பிறந்தவனே ஒரு டீ வாங்கி கொடுத்தானா எது வேணாலும். ஈவேரா ஒரு தலைவன்றதெல்லாம் வேற. முதல்ல அவர் ஒரு ஆண்மகனா? ஆமா, பெரியாருக்கு கல்யாணம் ஆன உடனே ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு. அந்த பொம்பளை பிள்ளை கொஞ்ச நாள்ல இறந்து போயிருச்சு. அதுக்கப்புறமா 35 வருஷமும் நாகமக்கி குழந்தை பாக்கியமே உண்டாகல. ஆனாலும் பரவாயில்லன்னு குழந்தை பெத்துக்க முடியாத பொம்பளைங்களாம் மலடின்னு சொல்லி ஒதுக்கி வச்சு பொண்டாட்டி உயிரோட இருக்கும் போதே இன்னொரு பொம்பளையை கட்டி கூட்டு வர நம்ம முப்பாட்டைங்க வாழ்ந்த அதே காலத்திலேயே குழந்தையே இல்லனாலும் பரவாயில்லன்னு என் பொண்டாட்டி தான் முக்கியம்னு 35 வருஷமா ஒரே பொண்டாட்டியோட வாழ்ந்த அந்த ஈவேரா ஆண்மகன் கிடையாது. என்ன ஹீரோ சார், மாதிரி சவுண்ட் எல்லாம் கொடுத்துட்டு குஞ்சு பொறிச்ச கோயில் மாதிரி ஆயிட்டீங்க. ஆனா விஜயலட்சுமி கேஸ் நடந்தப்போ உனக்கு போய் இந்த பொம்பளை தானா கிடைச்சான்னு என் பொண்டாட்டி என்னைய பார்த்து கேவலமா கேட்டான்னு ஈன்னு பல்ல காட்டிக்கிட்டே பிரஸ் மீட்ல சொன்ன நம்ம அண்ணன் ஆண்மகன். அந்த காலத்துல 10 பிள்ளை 15 பிள்ளைன்னு பத்துக்கிட்டு இருக்கிற நோயெல்லாம் பொம்பளையா இருக்கிற உனக்கு தான் வருது. ஏன் உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லையா? பிள்ளை பத்து போடுற மிஷினா நீ? கர்ப்பப்பையை அறுத்து எரிஞ்சிட்டு உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேடிக்கணும்னு சொன்ன ஈவேரா ஆண்மகன் கிடையாது. ஆனா அந்த கர்ப்பப்பை இருக்கிறது வசதியா போய் 7 முறை கருக்கலப்பு செஞ்சான்னு ஒத்துக்கிட்ட நம்ம அண்ணன் ஆண்மகன். விலை மாதர்கள் மீதான இழிவான பார்வையையும் அவர்கள் மீது நடக்கும் சுரண்டல்களையும் அவர்கள் மீது நடக்கும் உரிமை மீறல்களையும் எதிர்க்கும் குரலாக எப்போதும் நாம் இருப்போம்னு கட்டுரை எழுதின ஈவேரா ஆண்மகன் கிடையாது. ஆனா எல்லா தப்பையும் பண்ணேன்னு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமும் தான் மேல இருக்கிற குற்றத்தை மறைக்கிறதுக்காக தன்னோட சம்பந்தப்பட்ட ஒரு பொண்ண அப்படின்னு சொன்ன உங்க அண்ணன் ஆண்மகன். அலூரி அண்ணன் சீச்சி இல்லையே. அப்ப கண்ணு வைத்திருக்கோம், தச்சுக்கோ. ஒரு பாலியல் தொழிலாளி அவர், அதுக்கு ஆதாரங்களை நான் காட்டலாம்.
எங்க அத்தா மேல சத்தியம் நான் ஒரு அடுக்குமொழிக்காக போட்ட பிட்டு. ஐயோ அம்மனை கட்டி ஆச்சிராத சொன்னா கேளு. நான் ஊர்ல மான மரியாதையோட வாழ்ந்தாயி என்ன விட்டுருமா. மணியம்மையார் தான் என்னோட 2வது மனைவின்னு ஊர் உலகத்துக்கு இவ என் பொண்டாட்டின்னு வெளிப்படையா அறிவிச்சு கடைசி காலம் வரைக்கும் பொம்பளை கேஸ்லயே சிக்காத ஈவேரா ஆண்மகன் கிடையாது. ஒரு பொண்ணோட பழகி அவளை மறைச்சு வச்சிருந்து கடைசியில குற்றம் நிரூபிக்கப்பட்டதுக்கு அப்புறமா ஆமா நான் என்ன குச்சிக்குள்ள இருக்க பிள்ளை வாத்துட்டு இருந்தேன், நான் காலேஜ் படிக்கிற பிள்ளை வாத்துட்டு இருந்தேன், விரும்பி வந்தாங்க சேர்ந்திருந்தோம் அப்படின்னு அவதூறா பேசி அந்த அவதூறு பேச்சுக்காக கோர்ட்டுக்குள்ளே வச்சு அந்த பெண் கிட்ட மன்னிப்பு கேட்ட இவர் ஆண்மகன். உன்னை அசிங்கப்படுத்தினதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அவ்வளவு பெரிய அகாடா நீ. என்னமோ வயசுக்கு வந்தோன்னு குச்சில இருந்த புள்ள தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டுல வச்சு குண்டு கட்டா கற்பழிச்சு விட்ட மாதிரி கதறிட்டு இருக்கு எல்லாரும். விரும்பி தானே நீங்க உற வச்சுக்கிட்டீங்க. அப்புறம் எங்க அதுக்கு என்ன பிரச்சனை? அதெல்லாம் அப்ப நாளைக்கு உங்க அண்ணன் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா டே தம்பி நீ ஒன்னும் குச்சிக்குள்ள இருக்க பிள்ளை தூக்கிட்டு வரலடா, காலேஜ் போற பிள்ளை தூக்கிட்டு வரலடா, வயசான பொம்பளை தானடா தொட்ட, அது ஒண்ணும் தப்பு இல்லடா, அப்புறம்டா தம்பி விரும்பி வந்தாங்க நீ சேர்ந்து இருந்த அவ்வளவுதானடா, நீ ஒண்ணும் தப்பு பண்ணலடா அப்படின்னு சொல்லுவாரா? நம்பலன்னா நீங்க என்னடா பண்ணுவீங்க? நாங்க வாய முட்டு போடுமா? நீ முட்டா கொண்டாதே இங்க பாத்தியா வீரோ, ஊப்பிங்க கொடுத்த லேப்டாப்ல என் அண்ணனோட ஸ்டிக்கரை ஒட்டிட்டேன். எப்பா டேய், நீ விஜய் போட்டோ ஒட்டு, மோடியோட போட்டோவை ஒட்டு, ஏன் எடப்பாடி பழனிசாமியோட போட்டோவை கூட ஒட்டு. ஆனா இதை வச்சு படிச்சு முன்னேறு. அதுக்கு தானே அரசாங்கம் கொடுத்திருக்கு. இதுவும் ஊப்பி போல இருக்கே. ஓயா பூமரே, அண்ணனோட ஜனநாயகன் படத்தை டெலிகிராம்ல டவுன்லோட் பண்ணி பாக்கணும்னு தான் இந்த லேப்டாப் வாங்கினா. இது கூட தெரியல. சப்பா, இவனுங்க கிட்ட அரசியல் பேசினா ஊப்பி, நல்லது சொன்னா பூமரு. இந்த தற்குறிங்க கிட்ட மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறா சாரி. இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட அந்த மாற்றத்திற்கான அறிகுறி. ஏய், இப்படியே பேசிட்டு இருந்தா ஊசி எடுத்து உள்நாக்கிலே குத்திடுவேன். ஜனவரி பிப்ரவரி தள்ளி போச்சு. நாயகன் இதுக்கு நீ சொல்லாத கடுப்பா இருக்கு. இழுத்து வைக்கிறோங்களாமா கடைசி போறாங்க அதை ட்ராக் பண்ண நான் சொல்லிட்டாரு. தொழு புத்தி ஒத்த ரோசா, பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா நீ. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.